முன்பொரு காலத்தில் இந்த இடமானது அடர்ந்த வனமாக இருந்தது. இந்த இடத்தில் வாயுலிங்கமாக தோன்றிய சிவபெருமானை சிலந்தி ஒன்று தினந்தோறும் வழிபட்டு வந்தது. மழையில் நனைந்த சிவபெருமானை கண்ட அந்த சிலந்தி தனது அன்பை வெளிப்படுத்தும் விதமாக தன்னிடம் சுரக்கும் நூல் போன்ற திரவத்தால் வலையை பின்னி வைத்தது. பெரும் இடி ஒன்று இடித்ததில் அந்த வலை எரிந்து சாம்பலானது. இதனால் மனம் வருந்திய சிலந்தி அந்த தீயில் உயிரை விட்டது. பின்னர் சிவபெருமான் சிலந்திக்கு காட்சி தந்து வேண்டும் வரம் கேள் என்றார். உலக பொருட்கள் மீது ஆசையில்லாத சிலந்தி, எம்பெருமானே, உமது திருவடியின் கீழ் அமரும் பாக்கியத்தை தர வேண்டும் என்றது. சிவபெருமானும் அவ்வாறே அருள் புரிந்து மோட்சத்தை வழங்கினார். சிலந்தியை போன்றே காலன் எனும் நாகம் ஒன்று தினந்தோறும் லிங்கத்தை ஆறத் தழுவி ரத்தினங்களையும்